என் பேர் வந்து செல்வகுமார். இது வந்து என் ஃப்ரெண்டு பழனி. நாங்கள் வந்து மயிலாப்பூர்லேருந்து வரோம். இப்போ இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா கனடா வந்து இந்த வருஷம் நல்லாவே ஆடிருக்காங்க. ஆப்கானிஸ்தானுக்கு ஒரு பேட் இருக்கிறேன்னா அவங்க சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச் வந்து அவங்க ஜெயிச்சிருந்தாங்கன்னா இப்போ ஆப்கானிஸ்தான் வந்து கண்டிப்பாக வந்து சூப்பர் 8 தகுதி பெற்றிருப்பாங்க. அவங்க பண்ண அந்த சிறிய தவறுனால தான் இப்போ வந்து ஆப்கானிஸ்தான் வெளியே போகுது. இருந்தாலும் அவங்களோட எஃபர்ட் ஃபுல்லாக போட்டிருக்காங்க. இப்போ அவங்க நாட்டுக்காக தான் விளையாடுறாங்க. அதனால் இந்த மேட்ச் வந்து ஓரளவு நல்லா தான் இருக்கும். கனடா வந்து இந்த வாட்டி வந்ததில் வந்து நல்ல டீம் தான் சொல்ல முடியும். மற்ற டீமுக்கு எல்லாருக்குமே பங்களாதேஷ்லாம் கிடையாது. ஆனால் பங்களாதேஷ்லாம் கம்பேர் பண்ண கனடா வந்து ஒரு நல்ல டீம். இதுதான் என்னோட கருத்து. இதில் இன்னொரு விஷயம்னா பார்த்தீங்கன்னா கனடாவில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 5 பிளேஸ் ஆடுறாங்க, இந்தியன் பிளேஸ். இன்னொரு விஷயம், ஆப்கானிஸ்தானுக்கு வந்து இந்தியா தான் ஹோம் கிரவுண்டு. அந்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃபேவரட் பார்த்தீங்கன்னா இந்தியா பேஸ் பண்ணி தான் இருக்கிறாங்க. ஏன்னா இந்தியன் பீப்புள்ஸ் வந்து ஆப்கானிஸ்தானுக்கு மேக்ஸிமம் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் என்னோட பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க தோற்றது கூட பிரச்சனை இல்லை. பட் ஆனால் அவங்க வந்து அவங்களோட எஃபோர்ட் போட்டு இந்த மேட்ச் வந்து 100% பொட்டன்ஷியல் போட்டு விளையாடுவாங்க. ஸோ எங்களோட சப்போர்ட் பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் தான். ஸோ என்ன தான் பிரச்சனை இருந்தாலும் கேமுன்னு வரும்போது எல்லாத்தையும் தவிர்த்துருக்கணும். கேமாக பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்போர்ட்டுமே ஸ்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ ஆப்கானிஸ்தானுக்கு என்னோட சப்போர்ட், ஃபுல் சப்போர்ட். ஸ்போர்ட்ஸாக பார்க்கணும், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. தேங்க்யூ. வேர்ல்டு கப் பார்க்கணுன்னு ரொம்ப நாள் ஆசை. வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் எப்போ மேட்ச் கட்சா பார்க்கலான்னு. ஸோ கரெக்டாக ஆப்கானிஸ்தான் vs கனடா மேட்ச் வந்திருக்கு. நான் கூட நினச்சேன் டிக்கெட் கிடைக்காதுன்னு. பட் லாஸ்ட் மினிட்ல ஒரு 2 days முன்னாடி தான் டிக்கெட் புக் பண்ணேன். ஒரு 10 டிக்கெட் மேலே ஃப்ரீயாக இருந்துச்சு. ஸ்லாட்டும் ஃப்ரீயாக இருந்துச்சு. ஒரு நல்ல வியூலையும் கிடைக்கணும்னு பார்த்தேன். ஜே அப்பரில் கிடச்சிருக்கு. ஸோ ஹாப்பி தான், ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். என்னென்னா உள்ள மேட்ச் பவர் பிளே முடியறதுக்கு முன்னாடியாச்சும் போகணுன்னு நினைக்கிறேன். பசங்க பேக் வச்சுட்டு வர போயிருக்கானுங்க. ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். இந்தியா மேட்ச்சுக்கு டிக்கெட் கிடைக்கும்னு நினச்சேன். அன்ஃபார்ச்சுனேட்டாக டிக்கெட்டே கிடைக்கல. ஸோ கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. பரவாயில்ல, எந்த டீமாக இருந்தாலும் சேர் பண்ணலாம். ஆப்கானிஸ்தானும் அப்கமிங் வர நேஷன் தான், சப்போர்ட் பண்ணலாம். அது வந்து ஒரு பாலிடிக்ஸ் தான். அது ஏன் பண்ணுறாங்கன்னு எனக்கு ஐடியாவே இல்லை. விசில் பண்ணுறது காமன் தான். ஆடியன்ஸ் வர்றாங்க, அவங்க விஷுக்கு அவங்க சேர் பண்ணுறாங்க அவங்க பிடிச்ச டீமுக்கு. அது ஒரு நார்மல், ஒரு பிளேஃபுல்லாக ஒரு டாய் தானேங்க. அது டாயை வச்சுட்டு ஏன் இவங்க சீப்பாக பாலிடிக்ஸ் பண்ணுறாங்கன்னு எனக்கு ஐடியாவே இல்லை. ஒரு விசிலுக்காக இப்போ 2 வீக்ஸ் முன்னாடி தான் விசில் அலௌட் இல்லைன்னாங்க. ஆனால் அது மீறியும் ஒரு சில ஆடியன்ஸ் பாக்கெட்டில் ஸ்னீக் பண்ணி விசில் எடுத்துகிட்டு போகிறத நான் ரீல்ஸில் தான் நான் பார்த்தேன். பட் அது கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும். அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்டே ஏதாச்சும் ஆக்ஷன் வந்தால் இதை விசில் எடுத்துன்னு போகிற மாதிரி இருந்தால் ஆடியன்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரசிகர்களுக்கு வணக்கம். நாங்கள் வந்து மாதாவரம் மணலிலேருந்து வர்றோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானுக்கும் கனடாவுக்கும் மேட்ச் நடந்துகிட்ருக்கு. இது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம இந்தியாவில் இந்த மேட்ச் நடக்கிறது ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. ஆனால் நிறைய வந்திருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க இங்கே. பார்க்கறதுக்கே ஒரு திருவிழா மாதிரி இருக்குது. எல்லாருக்கும் மிக்க மகிழ்ச்சி. எல்லாம் சந்தோஷமாக பாருங்கள். ஆப்கானிஸ்தானுக்கும் கனடாவுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். டீமை பிரிக்காதீங்க, எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணி பாருங்கள். நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.